ராஜராஜ சோழன் இருக்காரு இல்லையா, அவருக்கு நினைவிடம் என்ன வச்சிருக்காங்க? லிங்கம். அப்ப அந்த சிவலிங்கத்துக்கு யாராவது திதி தர்ப்பணம் கொடுக்குறாங்களா? ஏன் கொடுக்க வேண்டியது தானே? கொடுக்க மாட்டான். அதே பெரிய பெரிய மன்னர்களுக்கு எங்கேயா சமாதி பார்த்துருக்கீங்க? பார்க்க முடியாது. ஏன்னா மன்னர்கள் இறந்த இடத்துல வச்சதுதான் லிங்கம். பெரிய பெரிய ஜீவ சமாதி, பெரிய பெரிய சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள் இருக்கிற இடத்துல லிங்கம் இருக்கும். அதனாலதான் எண்ண முடியாத அளவுக்கு லிங்கம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏதோ இன்னைக்கு கூட என்கிட்ட வந்த கிளைண்ட், எங்க வம்சம் இதுங்க, எங்க வம்ச வழக்கப்படி எங்க முன்னோர்கள் இறந்தா அவங்களுக்கு எல்லாரும் கல்ற கட்டுவாங்க, நாங்க லிங்கம் வச்சு வழிபடுவோங்கிறாங்க. அப்ப கணக்கு என்ன? நீ 10 தலைமுறைக்கு அப்புறம் தோணுனா லிங்கம் கிடைக்கும். உடனே சிவன் அந்தால பூஜை பண்ணு. இந்த பூமி ஆத்மார்த்தமான பூமி. அப்போ மாமனாருங்கிறது வேற யாரும் இல்லையே. ஜாதகத்திலே பாருங்க, 9ஆம் இடம் அப்பா, மாமனார் 3ஆம் இடம். மாமனார் இல்லை, மாமனார் இல்லாத வீட்டுல பொண்ணு கட்டிட்டேன். அப்பவே முடிவு பண்ணிக்க.